அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழில் இப்படி ஒரு சொல் உண்டு, நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மூத்தோர் சொல் கேளீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயசில் மூத்தவங்க சொல்கிறத கேளுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அனுபவமான மக்களுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்குங்க. நீங்கள் படித்து பெறக்கூடிய விஷயங்களை விட அனுபவசாலிகள் சொல்லித்தரக்கூடிய விஷயம் இருக்குது, அது ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இல்லையா? அன்பான சகோதரர்களே, இன்றைய காணொளியில் இது சார்ந்த ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எவ்வளோ பாக்கியமானங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பெரியவங்க இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாக்கியங்கிறத நான் இந்த காணொளியை சொல்லி முடிக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இதை பாருங்கள், இதனுடைய கடைசி வரை பாருங்கள், சிறந்த நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்களே, பொதுவாகவே காலப்போக்கில் பெரியவங்களுடைய சொல்லை அவமரியாதை செய்ய வேண்டும் என்பது இன்றைக்கி சர்வசாதாரண ஒன்றாகி போச்சு. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இது உங்கள் காலம் ஒன்றும் கிடையாது. இது டெக்னாலஜி காலம், இது கம்ப்யூட்டர் காலம், இது ஸ்மார்ட் ஃபோனுடைய காலம், இது இன்டர்நெட்டுடைய காலம், இது சோசியல் மீடியாக்களுடைய காலம். உங்கள் காலம் நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள்? அதெல்லாம் கதைக்கு உதவாது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவங்களை அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை தட்டி விடுறதும் அதை அவமரியாதை செய்வதும் இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஒன்றாகி போச்சு. பெருசு பேசாமல் ஒதுங்கி நில்லுங்க, இளவட்ட பிள்ளைங்க, நாங்கள் சொல்கிறத பாருங்கள், செய்கிறத பாருங்கள், நீங்கள் ஒன்றும் கருத்து நாங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பெரியவங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய இளவட்ட பிள்ளைகள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதோ என்ற ஒரு கவலை நமக்கு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களுக்கான மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம். எந்த அளவுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, மல்லம் யர்ஹம் சகீரனா, நம்மிலே சிறியவர்களின் மீது யார் அன்பு காட்டவில்லையோ, வலம் யுஜல்ல கபீரனா, நம்மிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு யார் கண்ணியம் கொடுக்கவில்லையோ, நம்மிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு யார் கண்ணியம் கொடுக்கவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர்கள் நம்முடைய வழிமுறையை சேர்ந்தவர்களே இல்லை என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான வார்த்தைன்னு நீங்கள் கவனிக்கணும். பெரியவங்களை கண்ணியத்தை குறைக்கிறது அல்லது அதை உதாசீனப்படுத்துறது, அவங்கள அவமரியாதை செய்கிறது முகம்மது நபியினுடைய வழியிலிருந்து மாறி போய் இருக்கிறவங்க செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் இதிலேருந்து நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. அப்போ அன்பர்களே, பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பது முக்கியமான நமக்கு சொல்லித்தரப்பட்ட பாடம். கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறேன், அதுதான் அந்த வீடியோவினுடைய இம்பார்ட்டன்ட். பெரியவர்களை மதிப்பதினாலே நமக்கு அல்லாஹ் என்ன தருவான்? எப்போதுமே நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இதை செஞ்சால் என்ன கிடைக்கும், இதை செஞ்சு முடிச்சிட்டா என்ன கிடைக்கும், இதை ஓதுனா என்ன கிடைக்கும், இந்த துவாவை சொன்னால் என்ன கிடைக்கும், இந்த இஸ்திக்பாரை செஞ்சால் என்ன பலன் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ நான் சொல்கிறேன், பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல பழுத்த பழங்களாக இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு சிறப்பு செய்வதனாலே, அவர்களை கண்ணியப்படுத்துவதனாலே, அவர்களை உதாசீனப்படுத்தாமல் இருப்பதினாலே, அவர்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனாலே என்ன கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் நீங்கள் எதிலெல்லாம் பரக்கத்து வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த எல்லாத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். எதிலெல்லாம் பரக்கத்து வேணும்? நம்ம நினச்சிருக்கோம் பரக்கத்துங்கிறது வெறும் காசில் மட்டும் போதும், அல்லது வீட்டில், அல்லது நம்ம செய்யக்கூடிய தொழிலில், வியாபாரத்தில், சரக்குகளில் இல்லை. நம்ம வாழ்க்கையில் தொடர்புடைய அத்தனை விஷயத்துலையும் பரக்கத்து வேணும். அந்த பரக்கத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசில் மூத்தவங்க பெரியவங்களுக்கு கூடிய கண்ணியத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஹதீஸை திருப்பி பாருங்கள், தபரானிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்துருக்காங்க, பக்கத்தில் அபூபக்கர் நாயகம் இருக்கிறாங்க, உமர் நாயகம் உட்கார்ந்துருக்காங்க, இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அவங்க பேர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப முக்கியமான பிரபலமான விசேஷமான சஹாபி. அவங்க தனி சாப்டர், அதை பற்றி அவங்களுடைய தனி ஃபர்தர் சிறப்புக்குள்ளே நம்ம போகலை. இப்போ செய்தி மட்டும் சொல்கிறேன். ரசூலுல்லாவுக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு கிண்ணத்தில் பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லா அந்த பாலை குடிக்கல. அந்த பாலை வாங்கி அபூ உபைதா ரலியல்லாஹு கொடுத்தாங்க. பிரபலமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நெருங்கிய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுலாம் இருக்கும் பொழுது ரசூலுல்லா யார்கிட்ட கொடுக்குறாங்க? அபூ உபைதா ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அபூ உபைதா ரலியல்லாஹு சொன்னாங்க, அன்த அவுலா மின்னி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த பாலை குடிப்பதற்கு என்னை விட நீங்களே தகுதியானவர்கள், நீங்கள் குடிங்களா அப்படின்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் தான் குடிக்கணும்னாங்க. பாலை வாங்கிட்டு மறுபடியும் அபூபக்கர் நாயகத்தை பார்க்குறாங்க, உமர் நாயகத்தை பார்க்குறாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுக்காம என்கிட்ட கொடுத்துருக்காங்களே முகமது நபி அப்படின்ற ஒரு புலகாங்கிதம் ஒரு புறம். இன்னொரு புறம் ஒரு கூச்சம், ரசூலுல்லாஹ் வச்சு நம்ம எப்படி கொடுக்குறது, அது ஒரு ஒழுங்கீனமாக இருக்குமே. நபியே பக்கத்தில் வாய் பக்கத்தில் கொண்டு போன பின்னாடி மறுபடியும் அந்த பால் கிணத்தை கீழே கொண்டு வந்து சொன்னாங்க, யாரை சொன்னால் நீங்கள் குடிச்சிட்டு தாங்க, நான் குடிக்கிறேன் அப்படின்னாங்க.
இப்போ ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் தான் குடிக்கணும் அபூ உபைதா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க சொன்னாங்க. குடிக்க சொல்லிட்டு ரசூல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னல் பரக்கத்தை அக்காபிரினா, பரக்கத் என்பது எங்கேயோ தேடி தெரிய வேண்டாம். உங்களுடைய பொருளாதாரத்தில், செல்வத்தில், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய தொடர்பில், உங்களுடைய இன்னபிற இத்தியாதி விஷயங்களை நீங்கள் தேடி தெரியாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயசில் மூத்தவங்க யாரோ அவங்கள்ட்ட தான் பரக்கத்து இருக்குன்னாங்க ரசூல்லா. இன்னல் பரக்கத்தை அக்காபிரினா, நம்மிலே பெரியவர்கள் யாரோ அவர்களுடன் தான் பரக்கத்து இருக்கிறது. எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாங்களோ அது அப்படி ஏன் எதுக்குன்னு கேட்காம செஞ்சுருக்காங்க. ஒரு சில உஸ்தாதுமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் கேட்கும் பொழுது அப்படி உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படி ஆமன்னா சல்லம்னா நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்போம், அவ்வளோதான். இன்றைக்கி எப்படி கல்ச்சர் உருவாயிடுச்சுன்னா, எதை சொன்னாலும் கேளு, ஏன்னு கேளு, எதுக்குன்னு கேளு, ஆதாரத்தை கேளு, அவங்க செஞ்சாங்களான்னு கேளு, இவங்க செஞ்சாங்களான்னு கேளு, இதை ஏன் நான் செய்யணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்து பெரியவர்களின் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கமாக உருவாக்கி வச்சுருக்காங்க நிறைய பேர். இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? இப்போ பெரியவர்களுக்கு மரியாதை, அவர்களின் கண்ணியம் என்பது வெறுமின்ன அது இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம் என்பது மாத்திரமல்ல, நமக்கான வரவில், நமக்கான வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை பெற்று தருவதற்கான முக்கிய மூல மந்திரம் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, இனிவரும் காலங்களில் இதை கவனத்தில் கொள்வோம். நம்மில் வீட்டிலே யார் பெரியவங்க வயசில் மூத்தவங்க இருக்காங்களோ அவங்க இருக்கிறதே பெரிய பரக்கத்து. அவங்க நம்ம கூட இருக்கிறதே பரக்கத்து. அவங்க கையேந்தி நமக்காண்டி துவா செஞ்சுட்டாங்கன்னா அல்லாஹ் அவ்வளோ பெரிய கை பரக்கத்தை கொடுத்துருவான். எனவே அவங்களுடைய மனசு கோணாத விதத்தில், அவங்களுடைய மனசு சங்கடப்படாத விதத்தில், அவங்கள உதாசீனப்படுத்தாத விதத்தில், நமக்கு வயசு ஆகி போச்சுன்றதுனால தான் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, நம்ம சொல்கிறத யாருமே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு வயசாகி போச்சு அப்படின்றதுனால தானே நம்மளுடைய பேச்சுக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லை அப்படின்ற நிலையை கூட அவங்க உணரக்கூடாது, அவங்க அதை உள்வாங்கக்கூடாது. அந்த நிலையில் நாம் நம்முடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்கிற பொழுது அல்லாஹ் அதன் மூலமாக மிகப்பெரிய கைரையும் பரக்கத்தையும் நமக்கு தருவான். இந்த வாழ்வியல் தத்துவத்திலிருந்து, விஷயத்திலிருந்து நாம் உள்வாங்கிக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையிலே இதை செயல்படுத்துவோம். வல்ல அல்லாஹ் பரக்கத்தான செழிப்பான வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.